உங்களுடைய நாகரிகம் வரலாறு இது எல்லாத்தையுமே அழிச்சிருவேன் அப்படின்னு ட்ரம்ப் விடுத்திருந்த மிரட்டல் ஒரு இரவு முழுவதும் எல்லாரையும் தூங்காமலே வச்சிருந்தது. மனித சங்கிலிகளோடு மக்கள் கூட்டம் ஈரானில் தன்னுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ட்ரம்ப் ஒரு மாற்று முடிவு எடுத்திருக்காரு. யாருடைய தூண்டுதலின் அடிப்படையில் இந்த 2 வார கால போர் நிறுத்தம் ப்ளஸ் இந்த ஹார்மோஸ் நீரிணையை திறந்து விடுவது தொடர்பான ஈரானுடைய அறிவிப்பு. அது இஸ்ரேலுக்கும் பொருந்தும், ஈரானுக்கும் பொருந்தும், அமெரிக்காவுக்கும் பொருந்தும். இந்த 2 வார கால போர் நிறுத்தம் யாரால் தூண்டிவிடப்பட்டது? இது உண்மையிலேயே எப்படி அமலுக்கு வந்தது? மற்ற நாடுகள்லாம் ட்ரம்ப்புக்கு எப்படி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான டீட்டெயில் ரிப்போர்ட்டு. அதுக்கு முன்னாடி குவைத்தில், பக்ரைனில் ஈரான் ஆடி இருக்கக்கூடிய ஆட்டங்கள், ஏன் டெல்லவீவில் கூட சில சம்பவங்கள் நடந்தது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப்பு. நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. ஈரானில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொதுமக்களையோ அந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்புகளையோ அதை அழிப்பதற்கு அமெரிக்காவுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, சர்வதேச சட்டங்கள் அப்படி வழி நடத்தவே இல்லை. உலகளாவிய இருக்கக்கூடிய உண்மையான நாடுகள் எல்லாமே ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது. ஃபஸ்ட் டைம் கனடா சைடில் இருந்து இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றது இதுதான் முதல் முறை. ஈரான் எரியும், ஈரான் உடையும் அப்படின்னு அமெரிக்காலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே எரிஞ்சது, உடஞ்சது, அழிஞ்சது இது எல்லாமே கலிஃபோர்னியா. அமெரிக்காவில் ஒன்டாரியோ அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்துல 6 அலாரம் அடிச்சுது. அலாரம் அடித்து போய் பார்க்கும்போது அந்த இடம் முழுவதும் அப்படியே தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. அந்த தீயை அணைக்கிறதுக்கு கலிஃபோர்னியாவுக்கும் தீக்கும் என்ன தான் பெரிய அளவில் சம்மந்தம் இருக்குமோ தெரியாது. தொடர்ச்சியாக ஒரு காட்டுத்தீ ஒன்று கலிஃபோர்னியாவில் பரவுச்சு. அதற்கு பிறகு இப்போ மறுபடியும் ஒரு பெரிய இடம் எரிஞ்சிருக்கு. எது எரியும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு பேரலாக அமெரிக்கா தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ போய் அதை அணைச்சிட்டு வாயா போயா அப்படின்னு மக்கள் எல்லாரும் ட்ரம்ப்பை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியில் வந்து பெரிய மனித செங்கலி போராட்டங்கள் நடத்தினாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகோர்த்து ஈரானிய கொடிய கையில் ஏந்தி சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பாலங்கள், எரிசக்தி நிலையங்கள், இதன் மீது எல்லாமே மக்கள் வந்து ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணுறாங்க. இறந்தால் ஈரானுக்காக, வாழ்ந்தாலும் ஈரானுக்காக. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உலகத்தில் இந்த 21ஆவது நூற்றாண்டில் வேறு எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஒற்றுமையே பலம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அடையாளமாக 2 கைகளையும் ஒன்றாக கோர்த்து கொண்டு மக்கள் மனித சங்கிலியோடு ட்ரம்ப்புக்கு எதிராக நிறுத்தியிருந்த விஷயம் அப்படிங்கிறது ஈரானில் எந்த அளவிற்கு மக்கள் அந்த அரசை நேசிக்கிறார்கள் அப்படிங்கிறது புரிஞ்சது. ஒரு இரவு முழுவதும் அவங்க அப்படி ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்க. தெருவெல்லாம் தேவதைகள் அப்படிங்கிற மாதிரி ஈரானுடைய தெருக்கள் எல்லாத்துலேயுமே அந்த மக்கள் அணிவகுத்து நின்று இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இது ஒரு பக்கம். இதற்கு அப்படியே பேரலாக வந்து பார்த்திங்கன்னா குவைத் அப்படிங்கிற நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் எப்படி தெரியுமா பறந்துருக்கு? செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணியில் இருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் யாரும் வெளியில் வந்துடாதீங்கப்பா, அடிச்சு போடுவாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டு பதிவாயிருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களும் வீடுகளை விட்டு வெளியேறாமல் வீடுகளுக்குள்ளேயே தான் முடங்கியிருந்தாங்க. பட் எப்படி ஒரு தைரியம் வரும்? நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியுமா? உங்கள் ஏரியாவில் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துருப்பீங்களா, இல்லை வேடிக்கை பார்ப்பீங்களா, இல்லை அந்த இடத்துக்குள்ளே போய் நீங்கள் கைகோர்த்து வந்து அவங்களுடைய ஒற்றுமைக்காக போராடுவீங்களா? அப்படி ஒரு நிகழ்வுலாம் நடக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. உங்கள் நோக்கி ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னா ஓட தானே பார்ப்போம் இல்லையா? அதான யதார்த்தமான இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் எப்படி இந்த மக்களுக்கு இவ்வளவு தைரியம்,
எல்லாருமே ஒன்று சேர்ந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி வந்து கைகோர்த்து வரிசையாக நிற்கிறாங்க, எப்படி முடியுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கூட்டத்தை பார்த்தா வந்து அந்த அரசுக்கு எதிராக பெரிய சதிவலை பின்னுறாங்க, மக்களை சதிவலை பண்ணுறாங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லிச்சு. கூமுட்டை அமெரிக்கா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது, அதில் நீங்களே வந்து நான் சொன்னது சரியா தவறா அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க. ஈரான் வந்து தொடர்ச்சியாக இந்த 2 வார கால போர் நிறுத்தம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கூட கிளஸ்டர் பாம் மூலிமா டெல்லவீவில் ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தினாங்க. இதில் ஏகப்பட்ட சேதம் வந்து டெல்லவீவில் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேல் வந்து எப்படி வந்து இந்த பக்கம் ஹியூமன் செயின்லாம் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்களோ, இஸ்ரேல் வந்து அந்த பக்கம் ஈரானில் தாக்குதலே நடத்த முடியாத அளவிற்கு தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கான ப்ரெஷர் அப்படிங்கிறது ஈரான் சைடில் இருந்து நேற்று இரவு முழுவதும் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. இது ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். அதே மாதிரி இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் சவுதி அரேபியாவினுடைய அல் ஜுபைல் அப்படிங்கிற தொழிற்பேட்டை அந்த பகுதியில் ஈரான் அட்டாக் பண்ணாங்க. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஹப்ஷான் எரிவாயு வயல் மீது அட்டாக் பண்ணாங்க. அவங்களுடைய இலக்குகள் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தாங்கன்னா அதை அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சுட்டாங்க. பதிலுக்கு இஸ்ரேல் என்ன தெரியுமா பண்ணாங்க? தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய சைடா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப், அந்த காஃபி ஷாப் மேலே அட்டாக் பண்ணாங்க. இதில் குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா 8 லெபனான் மக்கள் இறந்து போயிட்டாங்க. தொடர்ச்சியாக குடிமக்களையும், லெபனானுக்கு இந்த போருக்கு என்ன சம்மந்தமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் கூட அமைதியாக தான் இருந்தாங்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிற வரைக்கும். இதில் என்ன பாவமான விஷயம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய யூஎன் படைகள் தான், சர்வதேச அங்கீகாரம் பெற்ற 30 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் அங்கே பாதுகாப்பு பணியிலையும் இருக்காங்க. யூனிஃபில், யூஎன்ஐ சேர்ந்த படைகள் எல்லாமே. அவங்கெல்லாம் வந்து அமைதியாக இப்போ துப்பாக்கி வச்சுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. இஸ்ரேலுக்கு எதிராக போர் பண்ணுறதுக்கு கூட லெபனான் அரசு அவங்கள அனுமதிக்கலை அப்படிங்கிற தகவல். இது வேதனையான விஷயம். 2 வார கால போர் நிறுத்தம் தானே சொல்கிற, நீ பேசிக்கிட்டே இரு, நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு போய் அழகாக வந்து ஒரு பெரிய கப்பல் ஒன்று அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரான். அதாவது டைரெக்டாக வந்து இந்த சீஸ் ஃபயர் டீல் பற்றி பாகிஸ்தான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய கப்பல் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது எந்த நாட்டு கப்பல் அப்படிங்கிறது தெரியல, இஸ்ரேலோட தான் அமெரிக்கா சார்ந்த கப்பலான்னு தெரியல. அது பற்றி எரியக்கூடிய காட்சிகள் படுஜோராக இருந்தது. அது எரிகிறதுனால ஏற்படக்கூடிய தாக்கமும் வந்து வருத்தத்தை தருது. ஏன்னா கடல்வாழ் உயிரினங்கள் ஏகப்பட்டது வந்து சிரமம் ஏற்படும். கண்டிப்பாக அந்த அவங்களோட நிலம், அது கடல்வாழ் உயிரினங்களுடைய நிலம், கடலுக்கு அடியில் ஒரு பெரிய உலகமே இருக்குல்ல, அந்த உலகத்திற்கும் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். ஆனால் இங்கே எல்லாத்தையும் தாண்டி மனுஷன்தான் பெருசு அப்படிங்கிற அந்த பதிவுகள் தொடர்ச்சியாக இடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவனுக்காக தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கடல்வாழ் உயிரினங்களை பற்றி யாருமே கவலைப்படுறதே இல்லை. அதனால தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறுது. எனக்கு ஒன்றும் புரியல, இந்த ப்ராப்ளம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற இரவில் ஈரான் வந்து ஈராக் மேல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிளேஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அமெரிக்காவினுடைய நலன் சார்ந்த விஷயங்களாக இருக்கக்கூடிய இடங்களை தேர்ந்தெடுத்து தான் அடிச்சிருக்காங்க. அதாவது பாப்புலர் மொபைலைசேஷன் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற அந்த இடத்தின் மீது, அதனுடைய தலைமையகத்தின் மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈரான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் அவங்களுடைய இலக்குகள் என்ன அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி அதை முடிச்சுட்டு தான் இந்த சீஸ் ஃபயர் டீலுக்குள்ளேயே போய் உக்காந்துருக்காங்க. அந்த 2 வார காலத்துக்குள்ளே நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும், அடுத்து என்ன செய்யணும் இந்த 2 வார காலத்தில், போர் நிறுத்த காலத்தில் அப்படிங்கிறதையும் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த போர் நிறுத்தம் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே சில விஷயங்களையும் பக்காவாக முடிச்சிருக்காங்க. அது சவுதி அரேபியாவில் இருந்து, குவைத்தில் இருந்து, துபாயில் வரைக்கும் வந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் பாகிஸ்தானோட நடக்கக்கூடிய அந்த மத்தியஸ்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதி முனீர் வந்து சவுதி அரேபியா கொடுக்கக்கூடிய நெருக்கடி காரணமாக சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக தனது படைகளை அனுப்புவதற்கு இப்போ பிளான் பண்ணியிருக்கார். 2 வார கால போர் நிறுத்தம் பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட நபர்கள் மூலிமா நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் சில அதிகாரிகள் மூலிமா நடந்துக்கிட்டு இருக்கு. பட் முனீர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கக்கூடிய கடனை அடைக்கிறதுக்கு பதிலாக படைகளை நான் அனுப்புகிறேன், யார், பாகிஸ்தானுடைய படைகளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு. இந்த அணு ஆயுத நாடு சவுதி அரேபியாவுக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக சவுதி அரேபியாவுக்கு இப்போ வாக்கு கொடுக்குறாங்க. அப்போது பாகிஸ்தானுடைய நிலைப்பாடுங்கிறது இங்கே இரட்டை நிலைப்பாடாக மாறிடுது. ஆனால் ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸு இப்போதைக்கு துருக்கி, இன்னொரு பக்கம் கத்தார், இன்னொரு புறம் பாகிஸ்தான். ஆனால் இப்போ பாகிஸ்தான் சொல்கிறத தான் அமெரிக்கா கேட்குறாங்க.
பாகிஸ்தான் மூலியமாக தான் தூது வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போது பாகிஸ்தான் சொல்கிறத ஈரான் கேட்டு 2 வார கால போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. சரி, இது தொடர்பாக ராய்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு ஈரானுடைய அப்பாச்சராக்கி இரவு நேரத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது 2 வார கால போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நாங்கள் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அனுமதி கொடுக்குறோம். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க எங்கள் மேலே தாக்குதல் நடத்துனாங்கன்னா நாங்களும் திருப்பி தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். சரி, ஈரான் சைடில் இருந்து இந்த சீஸ் ஃபயர் டீலுக்கு யார் ஓகே சொல்லியிருக்கா? ஃபாரின் மினிஸ்டரா இல்லை ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகரா? யார் தாங்க அனுமதி கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால், அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இந்த ஒரு டீம் மெம்பர்ஸ் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு தான் இறுதி முடிவெடுக்கும். அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சைன் பண்ணி தான் இந்த ஒப்பந்தத்தில் ஓகே பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிற தகவல். ஸோ 2 வார கால போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஈரானுக்கு, 2 வார கால கப்பல் போக்குவரத்துக்கான அனுமதி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். டீல் புரியுதா? இது கிடப்பட்ட கேப்பில் இவங்க வேற ஊடால வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. யார்? ஐக்கிய நாடுகள் சபை. எப்படி தெரியுமா? நான் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறது தொடர்பாக தீர்மானம் கொண்டு வரேன். அதை ரஷ்யாவும் சீனாவும் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தூக்கி குப்பையில் போட்டாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்ட தீர்மானத்தை அதை இல்லை ஓப்பன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி குப்பையில் போட்டாங்க. இந்த வீட்டு அதிகாரத்தை வச்சு இந்த 5 நாடுகள் விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய அளவிலான காமெடியாக இருக்குது. ஸோ வேர்ல்டு 2 பக்கம் பிரிஞ்சிருக்கு. ஒன்று கம்யூனிச நாடுகள், இன்னொரு பக்கம் ஏகாதிபத்திய நாடுகள். இந்த கம்யூனிச நாடுகளை வழிநடத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரஷ்யா, சீனா, அதுக்கு பிறகு வடகொரியா, இந்த 3 நாடுகள் தான் இப்போதைக்கு மெயினாக இருக்குது செயல்படுறாங்க. இதுக்கு அப்படியே பேரலாக ஏகாதிபத்தியம், ஒன்று அமெரிக்கா, அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள். இதுக்கு இடையில தான் இந்த வார் அப்படிங்கிறதே நடந்துக்கிட்டு இருக்குது. அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஈரான் ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டது ரஷ்யாவினுடைய வளர்ச்சிக்கும் சீனாவினுடைய வளர்ச்சிக்கும். ஆனால் இவங்க 2 பேரையும் தூக்கி சாப்பிட்டு இப்போ ஈரான் முன்னிலை வகிக்குது. எப்படி? எந்த இடத்துல உங்களுக்கு செக் வைக்க முடியுமோ அந்த இடத்துல நாங்கள் செக் வைப்போம் அப்படிங்கிறத இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த இடத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய அளவிலான விளையாட்டை விளையாண்டு காமிச்சிட்டாங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333